காமராஜர் ஐயா கிட்ட பிரச்சனைன்னு ஒரு சின்ன பையன் வந்தாலும் சரி, பெரியவங்க வந்தாலும் சரி, ஏன் இளைஞர்கள் அல்லது இளம் பெண்கள் வந்தாலும் சரி, எல்லாரையும் ஒரு தாயை போல அரவணைப்பாங்க. அவங்களோட அறிவுரை ஒரு தந்தை சொன்னது போல இருக்கும். தோளை தட்டி கொடுத்து கடைசியில் நண்பனாகவே மாறிடுவாங்க. சின்ன பையனாக இருந்தால் அவன் உயரத்துக்கு கீழே உட்காந்து உங்களுக்கு என்ன வேணும்னே அப்படின்னு சந்தோஷமாக கேட்பாங்க. வயசானவங்களாக இருந்தாலும் அவங்களோட லெவலுக்கு இறங்கி கேட்பாங்க. இளைஞர்களாக இருந்தால் அவங்கள மாதிரி நெஞ்சை நிமித்திட்டு உங்களுக்கு என்ன வேணும்னே, நான் என்ன செஞ்சால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க என்ன சொல்லுங்க என்ன, அவங்களோட குறைகளை கேட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து அவங்க சொல்கிறது கரெக்டான முதல்ல கேட்பாங்க. ஒரு சிறப்பம்சம் என்ன தெரியுமா? காமராஜர் ஐயா தன்கிட்ட யாராவது குறை சொல்ல வந்தால் ஒரு வார்த்தை கூட இடைமறித்து பேசவே மாட்டாங்க. முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளவு நேரம் சொன்னாலும் சரி, பொறுமையாக நிதானமாக அவங்க சொல்கிற அத்தனை விஷயங்களையும் கேட்டுட்டு கேட்கும்போதே தனக்குள்ளே ஒரு அனாலிசிஸ் ஓடும். இவங்க இப்படி சொல்கிறாங்களே, என்ன சொல்யூஷன் சொல்லலாம், அவங்க இடத்துலேருந்து யோசிப்பாங்க. என்ன ஒரு குறைகள் சொல்கிறாங்களோ அவங்களோட இடத்துலேருந்து அந்த குறைகளை உணர்ந்து அதுக்கப்புறம் தன் இடத்துக்கு வந்து தான் என்ன செய்ய முடியும்னு யோசித்தாங்க. இதை ஒரு ராஜதந்திரம்னு சொல்லுவாங்கங்க. அந்த காலத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர்களெல்லாம் கடைபிடிச்ச ஒரு ராஜதந்திரம். பாதிக்கப்பட்டவர்களோட பக்கமிருந்து நாம் சிந்தனை செய்தால் மட்டும்தான் பாதிக்கப்பட்டவங்களோட பிரச்சனைகள் நமக்கு புரியும்னு காமராஜர் ஐயாவுக்கு நல்லா தெரியும். அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இடத்துலேருந்து யோசிப்பாங்க. அவங்க எல்லாரோட பிரச்சனையும் ஈஸியாக தீர்த்ததுக்கு ஒரே ஒரு முக்கிய காரணம் இதுதாங்க. அவங்க பாதிக்கப்பட்டவங்களோட நிலைமையிலேருந்து யோசிச்சு என்ன செஞ்சால் அவங்க கரெக்டாக இருக்கும், அவங்க லைஃப் நல்லா இருக்கும்னு யோசிப்பாங்க. காமராஜர் ஐயா தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல தாயாக இருந்தாங்க, ஒரு நல்ல தந்தையாக இருந்தாங்க, தோளில் தட்டி கொடுக்கும்போது ஒரு நல்ல நண்பனாக இருந்தாங்க. இந்த முப்பரிமாணமும் காமராஜர் ஐயாவுக்கு நல்ல கச்சிதமாக பொருந்துச்சுங்க.